தமிழலை நேர்களுக்கு வணக்கம். பால் பொருட்கள் மீதான வரியை 5% மத்திய அரசு குறைத்து அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்தியா முழுவதும் உள்ள கூட்டுறவு பால் நிறுவனங்கள் இந்த வரி குறைப்பை நடைமுறைப்படுத்தி அதன் பலனை மக்களுக்கு வழங்கி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் திமுக அரசும் ஆவி நிறுவனமும் பால் பொருட்கள் மீதான விலை குறைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தி பண்டிகை கால தள்ளுபடி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வருகின்றது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது. ஆனால் ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை தமிழக மக்களுக்கு திமுக அரசு வழங்கவில்லை. இதற்கு சிறந்த உதாரணம் என்றால் ஆவின் விலைதான். பால் பொருட்கள் மீதான 12% வரி 5% குறைக்கப்பட்டு இருக்கிறது. நாட்டின் 3வது பெரிய பொதுத்துறை பால் பண்ணை கூட்டமைப்பான ஆவின் நிறுவனம் உடனடியாக விலைகளை குறைக்கவில்லை. பொதுமக்கள், அரசியல் கட்சிகளின் கடும் விமர்சனங்கள், எதிர்ப்பை தொடர்ந்து வரி குறைப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட ஆவின் நிறுவனம் நெய்யின் விலையில் லிட்டருக்கு 40 ரூபாய் குறைப்பு, பன்னீர் மீதான தற்போதைய தள்ளுபடி நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்படும் என்று தெரிவித்தது. அப்படியென்றால் நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு விலைகளில் எந்த மாற்றம் இருக்கும் என்பதை ஆவின் நிறுவனம் தெளிவுபடுத்தவில்லை. மேலும் அதன் தயாரிப்புகளின் அதிகபட்ச விற்பனை விலை ஜிஎஸ்டிக்கு முந்தைய நிலையைத்தான் வெளிப்படுத்துகிறது. பாஜக ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்கள் உட்பட நாடு முழுவதும் கூட்டுறவு பால் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக குஜராத்தின் அமுல் நிறுவனம் வெண்ணெய், நெய், சீஸ், பன்னீர், ஐஸ்கிரீம், சாக்லேட்டுகள் மற்றும் சிற்றுண்டிகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கிறது. கர்நாடகாவின் நந்தினி பால் நிறுவனம் 21 பொருட்களுக்கான விலைகளை திருத்தியுள்ளது. இது செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. மதர் டெய்ரி என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள கூட்டுறவு பால் நிறுவனமும் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்துள்ளது. அதே போன்று பால் பொருட்கள் மீதான விலையையும் குறைத்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆவின் தயிர், நெய் மற்றும் பிற பால் பொருட்களின் விலைகள் 10% முதல் 15% வரை உயர்த்தப்பட்டன. 5% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதை காரணம் காட்டி வரி அமலுக்கு வந்த 3 நாட்களுக்குள் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் விலை உயர்வு அமல்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் விலைகள் உயரும் போது பெரும்பாலும் மத்திய அரசை குறை சொல்வதை திமுக வழக்கமாக செய்து வருகிறது. அதே சமயம் செலவுகளை குறைக்க மத்திய அரசு வரிகளை குறைக்கும் போது அதன் நன்மைகளை வரவேற்காவிட்டாலும் பரவாயில்லை, அவற்றின் பலன்களை மக்களுக்கு கிடைப்பதையும் திமுக அரசு தடுத்து வருகிறது. இதுதான் திமுகவின் இரட்டை நிலைப்பாடு. ஜிஎஸ்டி விகித குறைப்பை புறக்கணித்ததன் மூலம் திமுக அரசு மக்களின் மிகவும் அத்தியாவசியமான பால் பொருட்களின் விலை உயர்ந்ததாக மாற்றியுள்ளது. ஆனால் பிற மாநிலங்கள் உள்ள கூட்டுறவு பால் பண்ணைகள் ஜிஎஸ்டி திருத்தத்திற்கு ஏற்ப விலைகளை குறைத்து அவற்றின் பலனை மக்களுக்கு வழங்கி வருகின்றன. மத்திய அரசின் மீதான திமுகவின் விரோதம் மற்ற இந்தியர்கள் அனுபவிக்கும் சலுகைகளை திட்டமிட்டே மறுப்பது தமிழக மக்களை நேரடியாக பாதிக்கிறது. மக்களுக்காக அரசு செயல்படுவதாக இருந்தால் ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து விலைகள் குறைக்கப்பட்டதை பிரதிபலிக்கும் திருத்தப்பட்ட விலைப்பட்டியலை ஆவின் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.